நீ பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்ற பாட்டுக்கு தல டோனி என்ட்ரியை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர்கள் அவளோட எதிர்நோக்கி காத்திருக்க. கண்டிப்பா அது நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். 18வது ஐபிஎல் சீசனானது வரக்கூடிய 22ஆம் தேதி கோலாகலமா துவங்க இருக்கு. இந்த ஐபிஎல் தொடர்ல மொத்தமா 10 அணிகள் மோத இருக்காங்க. இதற்கான அட்டவணைலாம் ஆல்ரெடி வெளியிடப்பட்டிருக்கு. ஐபிஎல் தொடர்ல எப்பவுமே எல் கிளாசிக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டி தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். இந்த ஒரு மேட்ச்ல தான் அரங்கம் அதிர சிறப்பான ஒரு சம்பவம் நடைபெற இருக்கு. எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மோதுறாங்க அப்படின்னாலே எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையே போட்டியானது இடிமின்னலுமா இருக்கும். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் தொடர்கள்லயே அதிக முறை இறுதி போட்டிக்கு போன அணி அப்படின்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். என்னதான் சிஎஸ்கே ஃபைனலுக்கே வந்தாலும் எதிர் அணியா மும்பை ஃபைனல்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா கப்பு அவங்களுக்கு எழுதி வச்சிட வேண்டியதான். எஸ், அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபைனல்ல பயங்கர சம்பவங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த தடவை சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் தங்களோட முதல் போட்டியிலே நேருக்கு நேரா மோதி இருக்காங்க. இந்த போட்டியானது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30க்கு துவங்க இருக்கு. ஆல்ரெடி இந்த போட்டிக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வித்து தீர்ந்திருக்கு. இந்த மேட்ச் ஆனது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கு. சோ ரசிகர்களோட ஆதரவு அதிக அளவுல சிஎஸ்கேவுக்கு தான் இருக்கும். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸோட சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே வீழ்த்துறதுல மும்பை இந்தியன்ஸ் அணி வல்லமை படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சென்னை சேப்பாக்கத்துல தல டோனி என்ட்ரியை கொடுத்தாலே இப்பெல்லாம் பயங்கரமா டிஜே தோனிக்கு ஏத்த மாதிரி மியூசிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா தோனிக்கு ஏத்த மாதிரி மாசான பிஜிஎம் இறக்கி விடுவாங்க. அந்த வகையில தான் இந்த தடவை தோனி பேட்டிங் வரும்போது கட்டாயமா ஒரு பாடலை ஒளிபரப்பு செய்ய போறாங்க. அதாவது கேப்டன் விஜயகாந்தோட பொன்மன செல்வன் படத்துல இடம்பெற்று இருக்கக்கூடிய நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்ற பாடல் தான் தல டோனி பேட்டிங் வரும்போது போட போறாங்க. ரசிகர்களோட கரகோஷம் வேற லெவல்ல இருக்க போகுது. சமீபத்தில் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்தி இயக்கத்துல வெளியான லப்பர் பந்து படத்துல கெத்து கதாபாத்திரத்துக்காக இந்த பாடலானது பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இது இணையத்துல செம்ம ட்ரெண்டாவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த ஒரு பாடலானது மகேந்திர சிங் டோனிக்கு ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை சேப்பாக்கம் மைதானத்துல மகேந்திர சிங் டோனி உள்ள வரும்போது கண்டிப்பா இந்த பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படிங்கறத உறுதியாவே சொல்லலாம். கெத்தா தல தோனி சேப்பாக்கம் மைதானத்துல பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டுல மிரட்டலான என்ட்ரியை கொடுக்க போறாரு. சரி, ஓகே, நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை